மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உட்பட 33 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மேலவேளம்பேட்டை, கருங்குழி, அச்சிறுபாக்கம், மேல்மருவத்தூர், தொழுப்பேடு, செய்யூர், இடைக்களி நாடு ஆகிய பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்தது. இதனால் அப்பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. பெரியகுளம் பகுதியில் அதிகாலை முதல் பரவலாக மிதமான கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை துவங்கி தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக மழை பொழிவு முற்றிலும் இல்லாத நிலை இருந்தது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக முற்றிலும் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கெங்குவார்பட்டி, மஞ்சளாறு அணை, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், வைகை அணை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை 4 மணி முதல் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டியில் இருக்கும் தனியார் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச தொழில்நுட்ப ஆராய்ச்சி கருத்தரங்கு நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தனியார் பொறியியல் கல்லூரியில் IEEE சார்பில் நடத்தும் சர்வதேச தொழில்நுட்ப கருத்தரங்கு கல்லூரி குழும தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம், மதுரையில் பணிபுரியும் முனைவர் V. அருள், ECE துறை தலைவர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தமிழகம் உட்பட வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரியில் இருந்து இயற்பியல், கணினியியல், கட்டடவியல், மின்னணுவியல், தொடர்பு துறை, மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை சார்ந்த மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தங்களது ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டது. மகாதீபத்தை முன்னிட்டு பக்தர்கள் மலையேற வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் பேசிய அவர், திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் பாதுகாப்பு பணிகளுக்காக 14,000 காவலர்கள் பணியில் ஈடுபடுவார்கள் என்றும், நகரில் 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், மின்விளக்கு, கழிவறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும், பக்தர்கள் நிலச்சரிவு காரணமாக மலையேற வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டை பாலாஜி பார்மசி கல்லூரி மாணவர்கள் 200 மருந்துகள் குறித்து தொடர்ச்சியாக 8 மணி நேரம் எடுத்துரைத்து உலக சாதனை படைத்துள்ளனர். சென்னையை அடுத்த குரோம்பேட்டை பாலாஜி மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் உணவில் என்னென்ன சேர்த்துக் கொள்ள வேண்டும், மருந்து உட்கொள்ளும் பொழுது என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது குறித்து தொடர்ந்து 8 மணி நேரம் பேசி உலக சாதனை படைத்துள்ளனர். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மருந்து குறித்து எடுத்துரைத்தனர். இதனை கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு பதிவு செய்தனர். மேலும் இதனால் பொதுமக்கள் மருந்து உட்கொள்ளும் போது உணவை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தெளிவு அடைவார்கள் என ஃபேக்கல்டி பார்மசி மருத்துவமனை இயக்குனர் தீபா தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.